என்னை விட்டுறாதீங்க சார், என் மானமே போயிடும். என்னை கொலை பண்ணிடுங்க. சூப்பர் மார்க்கெட்டில் சிக்கிய கொள்ளையன், கட்டி வைத்து பனிஷ்மெண்ட் கொடுத்த ஊர் மக்கள். திருப்பத்தூரில் ட்ரெண்டிங் ஆகும் பகீர் சிசிடிவி. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள கருணாநிதி தெருவைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவரது மகன் சாமுண்டி. இவர்கள் அதே பகுதியில் கார்த்திகா என்ற பெயரில் சூப்பர் மார்க்கெட் கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக கடையில் உள்ள ஒரு சில பொருட்கள் தொடர்ந்து காணாமல் போய்க் கொண்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் சாமுண்டி அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வந்துள்ளார். இருந்த போதிலும் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இத்தகைய சூழலில் கடந்த 5ஆம் தேதியன்று இந்த சூப்பர் மார்க்கெட் வழக்கம் போல பரபரப்பாக காணப்பட்டது. அன்று காலை 9 மணி அளவில் கடைக்குள் வந்த மர்ம நபர் ஒருவர் வியாபாரம் செய்வது போல் அங்குமிங்குமாய் நடந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவர் அணிந்திருந்த ஜர்க்கினும் வித்தியாசமாக காணப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த கடை ஊழியர்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த இளைஞர் கடையில் இருந்த சோப்பு, பேஸ்ட், எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களை திருடி அதை தனது உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இதை பார்த்து ஆத்திரமடைந்த உரிமையாளர் சாமுண்டி அந்த இளைஞர் கடையை விட்டு வெளியே வரும்போது பொதுமக்கள் உதவியுடன் அவரை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து அவரை சோதனை செய்ததில் அந்த இளைஞரின் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த பொருட்களை கடையின் உரிமையாளர்கள் கைப்பற்றினர். மேலும் அந்த நேரத்தில் தனக்கு தெரியாதது போல் நடித்து கொண்டிருந்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் சேர்ந்து கொண்டு அவரது கைகளை கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். அது மட்டுமின்றி இந்த தகவலை தெரிந்து கொண்ட ஊர் மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்தனர். அப்போது அங்கிருந்தவர்கள், டேய், நாங்க உன்னை கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டியாடா? எந்த ஊரா நீ என கேட்டதற்கு வலியால் துடிப்பது போல நடித்து கொண்டே இருந்தார். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், என்னை அடிச்சு கொலை பண்ணிடுங்க, இல்லைனா என் மானமே போயிடும் என கதறிக்கொண்டே இருந்தார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து நாட்றம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து அந்த இளைஞரை மீட்டு நாட்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கலையரசன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து கலையரசன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை பொருட்களை திருடியவருக்கு கைகளை கட்டி வைத்து தர்ம அடி கொடுக்கும் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.